ஸோ இன்னைக்கு டைம் இன் ஜெர்மனில் டைம் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ டி உவர்சைட் அப்படின்னா கிளாக் இல்லை டைம் சொல்கிறதுக்கு உவர்சைட் கிளாக் டைம். டி உவர்சைட். இப்போ நம்ம எப்படி கொஷின் கேட்குறது, டைம் என்னன்னு எப்படி கேட்குறதுன்னா ரெண்டு விதம் இருக்குது. ரெண்டு கொஷின்ஸில் கேட்கலாம். வி ஃபீல் உவர் ஈஸ்ட் எஸ் அப்படின்னு கேட்கலாம். வி ஸ்பேட் ஈஸ்ட் எஸ் இதுவும் கேட்கலாம். ஸோ வி ஃபீல் உவர் ஈஸ்ட் எஸ் சொல்லுங்க. We feel over east s. அதே மாதிரி we spade east s. We spaced s s. spade late. ஓகே. ஸோ இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. we feel over east s. we வந்து எப்பவுமே f ப்ரொனவுன்ஸ் பண்ணும். we feel over east s. அப்புறம் we spade east s. இது ரெண்டுத்துல எது கேட்டாலுமே டைம் என்ன மீனிங் வரும். ஸோ ஒன்று இம்பார்ட்டண்ட் என்னென்னா 24 hour ஃபார்மேட் இருக்கும். அதில் நோ ஏஎம் நோ பிஎம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பிஎம் இல்லை, ஏஎம்மும் இல்லை. அது 24 hour டைம். ஸோ 1 o'clock வரைக்கும் 12, 1 அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள். ஸோ 12க்கு அப்புறமா 13, 14, 15 அந்த மாதிரி 24 hours ஃபார்மேட் சொல்லுவோம். அந்த டைமுக்கு வந்து அஃபிஷியல் டைம் அப்படின்வாங்க. அஃபிஷியல் டைம். ஸோ 7 o'clockனா 19 சொல்லுவாங்க. 3 o'clockனா 15 ஃபுன்சேன் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு காலையில் 7 o'clockனா ஜீபன். வி ஃபீல் உவர் இஸ்ட் எஸ் அப்படின்னு கேட்டால் எஸ் இஸ்ட் ஜீபன் உவர் அப்படி சொல்லணும். இட் இஸ் 7 o'clock. 7 o'clock அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் இஸ்ட் ஜீபன் உவர். ஸோ வி ஃபீல் உவர் இஸ்ட் எஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? எஸ் இஸ்ட் ஜீபன் உவர் 7 o'clock. ஸோ அதே மாதிரி ஈவினிங் 7 o'clock அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எஸ் இஸ்ட் 19 உவர். ஸோ நம்பர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 19 எஸ் இஸ்ட் 19 உவர். ஸோ 4 மணினா வி ஸ்பேட் இஸ்டஸ். காலையில் 4 மணினா எஸ் இஸ்ட் ஃபியர் உவர். ஃபியர் உவர். ஆமாம். ஈவினிங் 4 மணினா எஸ் இஸ் ஜெக்ஸேன் உவர். ஜெக்ஸேன் உவர். ஆமாம். இது எல்லாமே அஃபிஷியல் டைமிங். ஸோ இப்போ வந்து 16:35னா எஸ் இஸ் ஜெக்ஸேன் உவர் ஃபுன் ரைசிங். எஸ் இஸ் ஜெக்ஸேன் உவர் ஃபுன் ரைசிங். நம்பர்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக டக்குன்னு சொல்லிடலாம். நீங்கள் 35க்கு ஃபுன் ரைசிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அஃபிஷியல் அந்த டைம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஃபார்மல் வே சொல்கிறதுக்கு வேறு விதம் இருக்குது. ஸோ இங்கே இந்த இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த பிக்சரில் இது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பிக்சரில் என்ன டைம் 7 ஆகுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்குது இல்லைங்களா? 7 ஆகுறதுக்கு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ இந்த டைம்லேருந்தே சொல்லலாம். ஸோ 7 ஆகுறதுக்கு 5 நிமிஷம் அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஃபுன்ஸ். 5க்கு என்ன சொல்லுவோம்? ஃபுன்ஸ். ஃபார். இன்னும் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபுன் ஃபார் ஜீபன். அதாவது 5 minutes ஃபார் 7. 7 ஆகிறதுக்கு 5 minutes. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது 7 ஆகிறதுக்கு அப்படின்னா கூர்ஸ் ஃபார் ஜீபன். கூர்ஸ்னா ஃபியூ சில மணி நேரம் ஃபியூ. ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஃபார் 7 அப்படின்னு சொல்கிறதுக்கு கூர்ஸ்
Kurz for sieben. சொல்லுங்க என்ன சொல்லணும்? Kurz for sieben. ஏன்னா ஒருத்தர் வீரமணி மட்டும்தான் சொல்றாங்கன்னு எனக்கு வேற யாரும் சொல்லியா? Kurz for இருக்க மேடம். யார் சார்? Kurz for sieben. ராஜேஷ். So 5 minutes இருக்கு 7 மணிக்குன்னா என்ன சொல்வீங்க? Kurz for sieben. Okay. Kurz for sieben மேடம். ஓகே. இன்னும் few minutes தான் இருக்கு. 2 நிமிஷம் இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன சொல்வோம்? சரி. Kurz for five. அப்படியே மேடம். For sieben. 5 minutes இருக்குன்னா Kurz for sieben. 2 நிமிஷம் தான் இருக்கு சொல்றதுக்கு. Kurz for drei. நான் இப்பதானே சொன்னேன் கோர்ஸ் ஃபார் ஜீபன்னா Kurz for sieben. கோர்ஸ் ஃபார் ஜீபன்னா சில நிமிஷம் தான் இருக்கு 2 நிமிஷம் இருக்குதுன்னா கோர்ஸ் ஃபார் ஜீபன் சொல்லலாம் 5 நிமிஷம் இருக்குன்னா ஃபுன் ஃபார் ஜீபன் சொல்லலாம் இப்ப 7 மணி ஆயிடுச்சுன்னா ஜீபன் உவர் சரிங்களா இப்ப 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு இப்பதான் 2 நிமிஷம் தான் முடியுது அப்படின்னா கோர்ஸ் நாக் முடிஞ்சிச்சுன்னா பாஸ்ட் நாக்னா பாஸ்ட் few past 7 ஓகேங்களா 5 சில நிமிஷம் ஆச்சு அப்படின்றதுக்கு 5 நிமிஷம் ஆச்சுன்னா என்ன சொல்வீங்க sieben. 5 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா நாக் யூஸ் பண்ணும் இன்னும் இருக்குன்னா ஃபார் யூஸ் பண்ணும் 10 நிமிஷம் இருக்குன்னா zehn nach sieben ஆமா சோ இப்ப வந்து ஒரு 1/4 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா 7:15க்கு என்ன சொல்லுவோம்னா ஃபியர்டல்னா இங்கிலீஷ்ல குவார்ட்டர் சொல்லுவோம் இல்லைங்களா 1/4 மணி நேரம் சோ குவார்ட்டர் நாக் ஃபியர்டல் நாக் sieben 1/4 நிமிஷம் முடிஞ்சதுன்னா என்ன சொல்வீங்க Hotel nach sieben. Viertel nach கால் நிமிஷம் முடிஞ்சதுன்னா ஃபியர்டெல் சொல்லணும் ஃபியர்டெல் சோ முடிஞ்சாலும் சரி இன்னும் ஆமா சோ முடிஞ்சிச்சுன்னாலும் சரி இன்னும் இருக்கு 1/4 நிமிஷம் அப்படின்றதுக்கு ஃபியர்டெல் கால் அப்படின்னு சொல்றதுக்கு குவார்ட்டர் சொல்றதுக்கு ஃபியர்டெல் சொல்லுவோம் ஓகே சோ ஃபியர்டெல் நாக் sieben அதே மாதிரி 20 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம் 20 nach sieben ஆமா சோ இங்கேயும் 20 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவோம் 20 here for 0 act ஏன்னா 7 மணில இருந்து வரோம் இல்லீங்களா அதனால 7 மணில இருந்து வரும் சோ 7 o'clock ல இருந்து அப்ப 8 தானே ஆக போகுது 8 ஆக 20 நிமிஷம் சோ 1/4 நிமிஷம்னா ஃபியர்டல் ஃபார் ஆக்ட் 10 நிமிஷம்னா ஜேன் ஃபார் ஆக்ட் சோ இப்படி வரும்ல சோ இந்த மூணுத்துக்கு தான் இப்ப கன்ஃபியூஸ் ஆகும் இந்த மூணுத்துக்கு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் இப்ப 7:30னா ஹல்ப்னா ஹாஃப்க்கு வந்து ஜெர்மன்ல என்ன சொல்லுவான் ஹல்ப் ஆக்ட் சொல்லணும் இன்னும் 8 ஆகல அரை மணி நேரம் இருக்கு half an hour இருக்கு 8க்கு அப்படின்னு சொல்லணும் 7:30க்கு ஹல்ப் ஆக்ட்னு சொல்லணும் முன்னாடி வரப்போற டைம் சொல்லணும் ஹல்ப் சொல்லிட்டு வரப்போற டைம் சொல்லணும் ஓகேங்களா 6:30க்குன்னா என்ன சொல்வீங்க 7 ஆக போகுது இல்லீங்களா அப்பனா ஹல்ப் sieben
ஸோ halb 7ன்னா 7:30 நினைக்க கூடாது, வரப்போற டைம் சொல்லணும். வரப்போற டைமுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. ஸோ இந்த இடம் தான். இப்போ இதுக்கு தான் நீங்க இங்க halb ஆக்டுக்கு தான் இன்னும் 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்வீங்க. 25க்கு fun for halb act. halb act ஆகிறதுக்கு 5 minutes இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு தான் halb act-க்கு தான் 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்லணும். இங்க வந்துச்சுன்னா halb act முடிஞ்சு 5 minutes முடிஞ்சதுன்னு சொல்லணும். fünf nach halb act. இது வந்து இன்அஃபிஷியலா பேசுவாங்க அங்க. அஃபிஷியல் டைம்னா எங்கெல்லாம் வரும் தெரியுமா? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு, ஏர்போர்ட். ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாமே அஃபிஷியல் டைம். அஃபிஷியல் டைம்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி இருக்கோ அப்படியே சொல்லணும். 2:45க்கு என்ன சொல்லுவோம்? 14 Uhr 45 அப்படியே நம்பர் சொல்லணும். இந்த உவர்ன்றது நடுவில் சொல்லணும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். இதனால ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி தான். ஓகே சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? 5:30 நினைக்கிறேன். 5:30னா என்ன டைம் ஆகுது? என்ன டைம் சொல்வீங்க? புரியல நீங்க கேக்குற கொஸ்டின். என்னப்பா கேக்குற கொஸ்டின் புரியல மேம். இல்ல இங்க பிக்சர் 4 டைம் காமிச்சிருக்காங்க இல்லீங்களா? ஓகேவா? இந்த 4ல இதுக்கு என்ன டைம், இன்ன ஃபிட்ஸ் எல்லாம் என்ன டைம் சொல்வீங்க? 5:30க்கு 5:30 ஆச்சு. ஸோ அதை எப்படி சொல்வீங்க? மேடம் half 6. சூப்பர். யார் சொன்னது? கார்த்திக் ராஜா. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க சார். halb 6. வெரி குட். அடுத்த இதுக்கு சொல்லுங்க யாராச்சும். halb 6. நெக்ஸ்ட் பிக்சருக்கு இது என்ன சொல்லுங்க? 1:45 ஆகுது. 2 ஆக 1/4 நிமிஷம் இருக்குன்னு சொல்லும். Airtel for Swipe. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. Airtel for Swipe. சூப்பர். யார் சொன்னது? வீரமணிங்களா? ஆமா மேம். ஓகே. அடுத்து ராஜேஷ் சொல்லுவார் மேம். கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்குடா. இங்க பிக்சர் இருக்குல்ல, இத பார்த்து நீங்க ஈஸியா சொல்லிடலாம். இந்த நம்பர் தான் மாத்த போறீங்க, மத்ததெல்லாம் இப்படியே தான். இந்த ஆக்ட், ஜீபன் இது மட்டும்தான் மாறும். சரிங்களா? மத்ததெல்லாம் fünf nach halb. அது இங்க என்ன நம்பர் வரும் அதுதான் நீங்க போடணும். 1 அவ்வளவுதான். சூப்பர். 1 fünf nach halb 1. அவ்வளவுதான். அடுத்தது இது என்ன டைம்? இது என்ன டைம் சொல்லுங்க? 20 nach 20 nach என்ன டைம் ஆக போகுது? 6. கரெக்ட். சூப்பர். 20 nach 6. இப்ப புரிஞ்சது இல்லைங்களா? இப்ப wie spät ist es? இப்ப என்ன டைம் சொல்லுங்க?
இப்போ என்ன டைம்? wie spät ist es? Kurz vor ம் இப்போ drive. சூப்பர். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ளவே, சரிங்களா? ஓகே மேம். ஓகே. இப்போ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணணும், பே பண்ணணும் அப்படின்றதுக்கு எப்படி பேசணும்? ஸோ ஹலோ இஷ் möchte, möchteனா ஐ வுட் லைக், möchteனா ஐ வுட் லைக், I would like. would like, சரிங்களா? möchteனா would like. Hallo, ich möchte 2 Kaffee und 2 Wasser, bitte. ஸோ அப்படின்னா என்னது? ஹலோ, ஐ வுட் லைக் டு ஹாவ் 2 coffees and 2 water ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நேச்சுரலிஷ் அப்படின்னா ஹாப்பிலி, அஃப்கோர்ஸ், ஷுர், நிறைய வார்த்தை இருக்குது. இந்த நேச்சுரலிஷ்ன்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கும். ஸோ ஹாப்பிலி. ஸோ வுட் யூ லைக் சம்திங் எல்ஸ், வேறு எதாவது வேணுமா இதோட சேர்த்து அப்படின்னு கேட்குறதுக்கு möchten Sie noch etwas dazu, dazuனா with that, அதோட சேர்த்து. etwasனா சம்திங், möchtenனா would you like, would like. ஸோ would you like இன்னும் எதாவது வேணுமா, would you like something else with that அப்படின்னு கேட்குறதுக்கு möchten Sie noch etwas dazu, அதோட சேர்த்து இன்னும் எதாவது வேணுமா. படிங்க. 2 பேரா பேசணும். மேம் ஃபர்ஸ்ட் ஹலோ இஷ், அதுக்கு அடுத்தது என்ன மேம்? möchte, möchte. Hallo, ich möchte 2 Kaffee und 2 Wasser, bitte. யாராவது கேளுங்களப்பா. வேற யாரும் பேச மாட்டீங்களா? தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். möchten Sie natürlich, natürlich möchten Sie noch etwas dazu, யாராவது சொல்லுங்க. naturally möchten Sie noch etwas dazu, அதோட சேர்த்து ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு. ஸோ இப்போ பேசுங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. ஹலோ இஷ் möchte 2 Kaffee und 2 Wasser, bitte. naturally möchte Sie noch etwas dazu. அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேசினவர் 9 das ist alles, அவ்வளோதான். Nein, das ist alles. alles. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. alles klar. alles klar. das macht 8 Euro. 8 Euro. Euro இல்ல, Euro. Okay. Euro. ஆமா. சோ அது வந்து எவ்வளவு ஆச்சு? 2 காஃபியும் 2 வாட்டரும் 8 யூரோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து கேஷ் பே பண்ணீங்களா கார்டா அப்படின்னு கேட்கணும். zahlen Sie bar order water. barனா கேஷ், barனா கேஷ், கார்ட்னா கார்டு. சோ அடுத்தது நீங்க சொல்லுங்க. mit Karte bitte. Mit Karte bitte.
நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. vielen Dank. Vielen Dank. Vielen Dank. einen Einen. schönen Einen. schönen Tag. Noch. Tag. So have a great day சொல்றதுக்கு இது யூஸ் பண்ண einen schönen Tag noch. நீங்க சொல்லுங்க. danke gleichfalls. Schönen. Danke gleichfalls. gleichfalls அப்படினா same to you சொல்றதுக்கு gleichfalls. Gleichfalls. சரிங்களா? ஸோ இந்த டயலாக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஹலோ ich möchte ஹோட்டல் போனால் எப்படி தான் பேசுவாங்க. ஹலோ ich möchte zwei Kaffee und zwei Wasser bitte. Natürlich möchten Sie noch etwas dazu? Nein, das ist alles. Alles klar, das macht 8 Euro. Zahlen Sie bar oder Karte? Mit Karte bitte. Vielen Dank, einen schönen Tag noch. Danke, gleichfalls. Okay. ஸோ இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? Okay. நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ணா படிக்கிறேன் மேடம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஈஷ் ஹைஸே, உங்களோட நேமு, எங்கேருந்து வரீங்க எல்லாமே தெரியும் இல்லைங்களா? தெரியும் மேடம். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா வாஸ், வாட்ன்னு கேட்கறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணும். ஹவுன்னு கேட்கறதுக்கு வி யூஸ் பண்ணும். ஓனா வேற, எங்க இருக்க, ஓ பிஸ்து எங்க இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு எப்படி கேட்போம்? ஓ பிஸ்ட் டூ இன்ஃபார்மலா நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கறது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கேட்கலாம். ஓ பிஸ்து இல்லைன்னா ஃபார்மலா கேட்கணும்னா ஓ ஜின்ஸி எங்க இருக்கீங்க, ஃபார்மலா கேட்கறதுக்கு. வேறனா ஹூ, இதுக்கே வந்து நீங்க வேர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேர் பிஸ்ட் டூ அப்படின்னா என்ன ஞாபகம் இருக்கா? வேர் பிஸ்ட் டூனா ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ கேட்கறதுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? வேர் பிஸ்ட் டூ. அப்புறம் ஓஹர்னா எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஓஹர் யூஸ் பண்ணும். ஒன்னுனா வென். ஓஹின்னா எங்க போற, இப்ப எங்க போறேன்னு கேட்கறதுக்கு ஓஹின் கேஸ்ட் டூ எங்க போற. இதுவே ஃபார்மலா கேட்கணும்னா ஓஹின் கேஹன்சி. அப்புறம் வெல்ஷர்ன்றது 3 விதமா பேசுவாங்க. வெல்ஷர், வெல்ஷர், வெல்ஷர்ஸ் அப்படின்னு. இது வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி தான். மேஸ்குலினுக்கு எல்லாத்துக்கும் வெல்ஷர், வெல்ஷர், வெல்ஷர்ஸ் அந்த மாதிரி. இது வி ஃபீல்னா ஹவு மச், வி ஃபீல்னா ஹவு மச். ஓகேங்களா? ஸோ வி ஆஃப்ட்னா ஹவு ஆஃபன், வி ஃபீல்னா ஹவு மெனி, how many. நோட் பண்ணிட்டீங்களா? சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மேடம். ஓகே. வாஸ் இஸ் தஸ் அது பார்த்து ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? வாஸ் இஸ் தஸ், das ist ein Tisch. So what is that அப்படின்னு கேட்கணும். So what is das ist ein Tisch. அதுக்கு was machst du, நீ என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லணும்? was machst du. ஃபார்மலா கேட்கறதுக்கு was machen Sie. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாமா இல்லையா டெய்லி? நம்ம தமிழ்ல பேசுறதுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்கறதுக்கு was machst du, என்ன பண்றீங்கன்னா was machen Sie. So நான் படிக்கிறேன்னா ich lerne Deutsch.
ஸோ இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஒருவேளை நீங்க என்ன வேலை பண்றீங்க அப்படி கூட இருக்கலாம். ஸோ ich bin ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்டூடெண்ட்டின், ich arbeite நான் ஒர்க் பண்றேன், ich bin Taxifahrer I am a taxi driver, ich bin மெக்கானிக்கர் டெக்னிக்கர் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஸோ வாஸ்துக்கு முடிஞ்சிச்சு. ஓ இங்க பாருங்க, ஓஹர் ஓஹின் எங்க இருந்து வராங்க, எங்க இருக்கிறாங்க, எங்க போறாங்கன்றது. ஸோ இப்போ ஃப்ளைட்ல போறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ மைக் ஆஃப் பண்ணிக்கண்ணா. ஃப்ளைட்ல போறாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க, இந்த பிளேஸ்ல கேக்குறாங்க ஓவர் காமன்ஸி எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ich komme aus Indien அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்க போறீங்க, ஓயின் கேஎன்சி. ஸோ நீங்க இந்தியால இருந்து வரீங்க, ஓகே, நீங்க எங்க போறீங்க, ஓயின் கேஎன்சி. ich gehe nach Deutschland நான் ஜெர்மனி போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓவர் காமன்ஸி ich komme aus Indien. ஸோ ஓயின் கேஎன்சி எங்க போறீங்கன்னா ich gehe nach Deutschland. இப்போ எங்க இருக்கிறீங்க, ஓ sind Sie jetzt, இப்போ ரைட் now எங்க இருக்கிறீங்கன்னா ich bin in Dubai. கமிங் ஃப்ரம் எங்கிருந்து வரீங்கன்றது, இப்போ அட் ப்ரெசன்ட் நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது, எங்க போறீங்கன்றது. ஓகே, சரிங்களா? அப்புறம் வி கேட்ஸ் டியர் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? அப்ப யாருமே என்ன கேட்க மாட்டேன்றீங்க வி கேட்ஸ் இல்ல வி கேட்டஸ் டியர், வி கேட்டஸ் ஈனன் யாருமே கேட்கலையே. நான் கேட்டா மட்டும்தான் நீங்க பதில் சொல்வீங்க, அது ஞாபகம் இருந்தா. வந்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வந்த உடனே விஷ் பண்றது கூட்டன் டாக் இல்ல கூட்டன் மார்கன் ஏதாவது விஷ் பண்ணிட்டு வி கேட்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? ஓகே Wie geht's, Ma'am? Gut, danke. Und dir? நீங்க அதே சொல்லலாம், gut, danke. Gut, danke. சூப்பர். அடுத்தது, ஸோ வி ஆல்ட்னா ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு வி ஆல்ட் பிஸ்ட் டூ ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த டிக்கெட் இது எவ்வளோ காஸ்ட்டு அப்படின்னு கேட்குறது வி ஃபீல் காஸ்டட். ஸோ வி வச்சு எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி வி கேட்ஸ் வி கேட்டஸ் டியர் இது ரெண்டுமே இன்ஃபார்மலாக கேட்கறது, இது வந்து வி கேட்டஸ் ஈனன் வந்து ஃபார்மலாக கேட்கறது. ஸோ வி ஆல்ட் பிஸ்ட் டூ, ஸோ உங்கள் ஏஜ் என்ன, வி ஃபீல் காஸ்டட் தஸ், ஸோ இது எவ்வளோ காஸ்ட் ஆகுது. வி ஆஃப்ட் காக்ஸ் டு ஹவுஸர், ஸோ வீட்டில் எப்பெல்லாம் குக் பண்ணுறீங்க, ஹவு ஆஃபன் யூ குக். ஸோ we feel like your sister has do, how many siblings, brothers and sisters உங்களுக்கு இருக்கிறாங்க. we feel like geschwister அப்படின்னா siblings, உங்களோட brothers sisters எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு எது கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து வேர் பிஸ்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன கேட்போம், வேர் பிஸ்து, வேர் sind Sie, வேர் kommt heute, who is coming today இன்னைக்கு யார் வரா. ஸோ வேர் வச்சு இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் ஒன் வந்து டைம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒன் ட்ரெஃபன் வி ஆர் ஒன்ஸ், ஸோ நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒன் ட்ரெஃபன் வி ஆர் ஒன்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஃபார் ஒன் திஸ் ஒன், ஸோ ஃப்ரம் எப்போத்துலேருந்து, ஃப்ரம் வென் டில் வென், ஃப்ரம் ஒன் திஸ் ஒன் ஹாஸ் டு சைட், எந்த டைம்லேருந்து எந்த டைம் இருக்கும், எந்த மணி நேரம் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒன் யூஸ் பண்ணால ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வி ஆர் treffen am Abend 6 Uhr. Wir treffen uns
am abend. ஸோ நம்ம இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வார்த்தை சொல்லணும். We are treffen uns am Abend um 6 Uhr அப்படின்னு சொல்லணும். ஸோ எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபான் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக் மண்டே டில் ஃப்ரைடே எனக்கு வேலை இருக்கு. 1 arbeites du. ஸோ எப்போ வேலை பண்ணுற 1 arbeites du. ஸோ எப்பெல்லாம் வேலை பண்ணுற அப்படின்னு கேட்குறது ஃபான் மோன்டாக் பிஸ் ஃப்ரைடாக் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமே. ஃபான் 1 பிஸ் 1 ஹாஸ் டு சைட். ஸோ உனக்கு எந்த மணி நேரத்துலேருந்து எந்த மணி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஃபான் 6 Uhr bis 7 Uhr. ஸோ 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ 3 விதமாக சொன்னேன் இல்லைங்களா. வெல்ஷர் எல்லாம் மேஸ்குலின்னு, வெல்ஷர் எல்லாம் ஃபெமினின்னு. வெல்ஷஸ் வந்து நாய்ட்ரூமு, வெல்ஷர் இந்த ஃபெமினினும் ப்ளூரலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ வெல்ஷர் புஸ், டேர் புஸ் இல்லைங்களா, மேஸ்குலின் இது டேர் புஸ் சொல்கிறதுக்கு டேர் புஸ். அதனால என்ன வரும், இங்கே இஆர் வருது இல்லைங்களா, அதே இஆர் இங்கே சேர்த்துக்கணும். வெல்ஷர் புஸ் ஃபேட்ச் நாக் பர்லின், பர்லினுக்கு எந்த பஸ் போகும். Welche Farbe magst du? ஸோ என்ன கலர் உனக்கு பிடிக்கும். ஆமா, ஃபார்பர்னா கலர், ஃபார்பர். மாகுனா லைக், லைக். ஓகே. ஸோ எனக்கு இஷ் மாக் ப்ளவு. ஸோ எனக்கு ப்ளூ பிடிக்கும் அப்படின்னா இஷ் மாக் ப்ளவு. ஆமா, ப்ளவுக்கு ஸ்பெல்லிங் Ich mag blau. Okay. Welches Buch liest du? ஸோ என்ன மாதிரி das book. ஸோ இது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து டேர் புஸ் மேஸ்குலினில் வர்றதுனால வெல்ஷர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம், ஃபெமினினுக்கு டி ஃபார்பர் கலர். ஸோ இதுக்கு என்ன பார்த்துருக்கோம் இப்போ, das book. das புக்குக்கு வெல்ஷஸ் புக் லீஸ் டு. ஸோ இப்போ என்ன புக்கு ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வெல்ஷ வந்து ஸ்ப்ராக்கன் லாங்குவேஜஸ், வெல்ஷ ஸ்ப்ராக்கன் ஸ்பிட்ஸ் டு என்ன மாதிரி என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்களா, மேஸ்குலின், ஃபெமினின், நாய்ட்ரூம், ப்ளூரல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ்க்கு விச்சுன்னு கேட்கறதுக்கு இந்த எண்டிங் வந்து டிஃபர் ஆகும். ஃபெமினனுக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ மேஸ்குலினுக்கு வெல்ஷர் வரும், நாய்ட்ரூம்க்கு வெல்ஷஸ் வரும். சரிங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா.